வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள். அடுத்த 2 மணி நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதை பற்றி தகவல்களை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சென்னை தமிழகத்தில் இன்று காலையிலிருந்து மதியம் வரை வெயில் வெளுத்து வாங்கிய நிலையில் அடுத்த 2 மணி நேரத்தில் சென்னை உட்பட 8 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்றும் நேற்றும் சற்று வெயில் குறைவாக உள்ளது. கடந்த ஒரு வாரமாக வெயில் கடுமையாக சுட்டரித்த நிலையில் தற்போது 2 நாட்களாக பெய்து வந்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று அடுத்த 2 மணி நேரத்தில் 8 மாவட்டங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 2 மணி நேரத்தில், அதாவது இன்று இரவு 7 மணி வரை மழை பெய்யும் மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய கனமான மழை பெய்ய உள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அதேபோன்று திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை மற்றும் திருவள்ளூர் ஆகிய 5 மாவட்டங்களும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முன்னதாக இன்று சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மேலும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று ஜூலை 12ஆம் தேதி தமிழகத்திலும், நாளை 13ஆம் தேதி மற்றும் 14ஆம் தேதி தமிழகத்திலும், மேலும் ஜூலை 15ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 16ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும், ஜூலை 17 மற்றும் 18ஆம் தேதிகளிலும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளுக்கு ஓரிரு இடங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நாளை 13/7/2025 வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். குறைந்தபட்ச வெப்பநிலை 26 to 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.